Hebron Ministries. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி ஆண்டவர் வேதாகமத்தில் ஆண்டவர் வாசிங்க. நம்பர்ஸ் சாப்டர் 4 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. 5 பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி. பாளையம் புறப்படும் பொழுது when the camp prepares the journey, பாளையம் புறப்படும் பொழுதுனா இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து பற்றி சொல்லப்படுகிறது. சரி, கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் ஆரோன் அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூக தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுக்களையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுக்களையும் அதன் மேல் வைப்பார்களாக. இது புது குடுத்தனம் போகிற மாதிரி இல்லை? புதுசாக ஒரு வீட்டுக்கு புது குடுத்தனம் போகும்போது பாய், தலைகாணி, இது வந்து என்ன பண்ணுவாங்க, பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு போவாங்க. இது அங்கே போடு, இது இங்கே போடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா உண்மையாக அப்படி தான், புது குடுத்தனம் மாதிரி தான். எப்படின்னா அந்த 430 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் எருசலேமில் எகிப்தில் அடிமைகளாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள். அப்போது 40 வருஷங்கள் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். பிரயாணம் பண்ணும்பொழுது ஒரு இடத்துல முடிச்சுட்டு மறுபடியும் அந்த டென்ட் எடுத்து போது ஆகும். அப்போ அந்த நாட்களில் இது மாதிரி பர்மனெண்ட் பில்டிங் இல்லை. அப்போ என்ன டேபர்னக்கல்னு சொல்லி, ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாசஸ்தலத்தை போகிற இடத்தெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அங்கே இது மாதிரி இதுதான் இப்படி தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு பிறந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் கடவுளாக ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? மாடு, ஆடு இதெல்லாம் கொண்டாந்து வெட்டுறாங்க பாருங்கள். அதெல்லாம் கொண்டாந்து வெட்டுறாங்க. அது விறகு இருக்கிறது, வெட்டின அந்த இதெல்லாம் பட்டு என்ன பண்ணுறாங்க, அதை என்ன பண்ணுறாங்க, அதை குளிப்பாட்டி கொண்டாந்து தகனிச்சு அதை கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டை வெட்டி அதை என்ன பண்ணாங்க, கண்ணந்தனமாக வெட்டி, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடை வெட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டை என்ன பண்ணுற கண்ணந்தனமாக வெட்டி அந்த தோலை உரிச்சிட்டு, நிறைய பேருக்கு தோல் உரிக்கணும், அவன் தோல் உரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டந்துண்டமாக வெட்டி அதை தகனிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆடு, நல்ல ஸ்பாட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அடி கூட இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஆடை தேர்ந்தெடுப்பாங்க, அதை பலி செலுத்துவார்கள். அப்படி தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டியை போல பழுது இல்லாமல் பலியானார். அவர் பாவம் எதுவும், ஆடு ஏதாவது பாவம் செய்யுமா? புல்லு தான் மேயும். அது நான் வெஜிடேரியன் கூட சாப்பிடாது. மீன்லாம் அதுக்கு தெரியாது, முட்டை போட்டால் சாப்பிடாது. அது சொல்லும் ஐ எம் பியூர் வெஜிடேரியன் அப்படி சொல்லும். அதுக்கிட்ட போய்ட்டு இந்த நான்வெஜ் சாப்பிட்றியா, அதே டாகாக இருந்தால் என்ன பண்ணும், எல்லாத்தையும் போட்டு இது இப்போ சாப்பிட்டுடும். அது பார்த்திங்களா, ஒன்றுமே சாப்பிடாது. பார்த்திங்களா, நான்வெஜ் வெஜிடேரியன் அது. அப்படி வந்து இயேசு அது அப்படியே ஒப்பனையாம். அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு பலியாகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு இந்த தோட்டில் பாரு அதை மூழ்கிறாங்க. அது பாரு, அதே போல் இயேசு ஞானஸ்தானம் கொடுக்க போடுறாரு. பிறகு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு, அவர் பலியாக மாறுகிறார். இந்த காட்சி தான் அப்படியே புதிய ஏற்பாட்டில் இயேசு பலியாகி மாறுறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மாத்திரம். யார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறு. சரி, இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் தேவன் இங்கே 4 காரியங்களை குயிக்காக பார்ப்போமா? 4 காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டேபர்னக்கல், பலிபீடத்தின் பங்குதாரர்கள். நீங்களாம் யார்? பார்ட்னர்ஸ், பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ். நீங்களாம் யார்? ஷேர் ஹோல்டர். சரி, அப்புறம் பாருங்கள் 4 காரியங்கள். 4 பேர் இந்த ஜேர்னி என்ன, அந்த பயணம் போகுது. 40 வருஷங்கள் வனாந்தரத்தில் போகிறார்கள். போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா 4 குடும்பத்தை தேவன் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த 4 குடும்பத்துக்கு வேலைகளை கொடுக்கின்றார். போன வாரங்களை பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்க உன்னத பாட்டில் என்ன பார்த்தீங்க? திராட்சை தோட்டத்தினுடைய பணியாளர்கள், திராட்சை தோட்டத்தினுடைய காவலாளிகள், இது பிறகு திராட்சை தோட்டத்தினுடைய காவலாளிகள், அப்புறம் என்ன கனிகள் பார்த்தோம் இல்லையா? அப்படி பார்த்து சத்தம் அப்படி பார்த்தோம் பார்த்தீங்களா? திராட்சை தோட்ட சத்தம் பரம திராட்சை தோட்டத்தில் வந்து அவர் வாசம் பண்ண ஆரம்பிச்சார் பார்த்தோம். அதே போலவே தான் இது இங்கே பார்க்கும்பொழுது இந்த பயணத்தில் 4 வகை குடும்பங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கின்றார். ஒன்று சன்ஸ் ஆஃப் ஆரோன், ஆரோனுடைய குமார்கள்.
ஒரு ஆள் தேவனுடைய பிள்ளையாக மாறினா அந்த குடும்பம் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மற்றவங்களை பற்றி கவலை கிடையாது. ஒரு ஆள் தேவனுடைய பிள்ளையாக மாற அந்த குடும்பம், அதான் அந்த அந்த ஆள் மூலியமாக அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவன் யாராவது ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் பக்தி உள்ளவனாக இருந்தால் அந்த ஆள் மூலமாக தேவன் குடும்பத்தை தொடுவார். கணவன் மூலமாக மனைவி பிள்ளைகளை தொடுவார், அப்படின்னா மனைவி மூலமாக கணவன் பிள்ளைகளை கர்த்தர் தொடுவார். இப்படி தொடும்போது அவர்கள் தேவ திட்டங்களை நிறைவேற்றுவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்போ ஆரோன் பார்க்குறோம். ரெண்டாவது சன்ஸ் ஆஃப் கோஹாத்திஸ். சன்ஸ் ஆஃப் கோஹாத்திஸ் ஆண்டவர் கோஹாத்தினுடைய புத்திரர்கள், அவர்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தராரு. மூணாவது குடும்பம் சன்ஸ் ஆஃப் கெர்ஷோன். கெர்ஷோனுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அருமையான ஒரு வேலைகளை கெர்ஷோன் இங்கே பேர் வைக்கலாம் பிள்ளைங்களுக்கு, பியூட்டிஃபுல் பேர் கெர்ஷோன். நாலாவது சன்ஸ் ஆஃப் மெராரி அவருக்கு வந்து தேவன் ஆண்டவர் என்ன பண்ணுற வேலைகளை கர்த்தர் கூட. அங்கே திராட்சை தோட்டத்தில் பார்த்த போகிறே இதே போலவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த பயணத்தில் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போவோம். ஆண்டவர் தேவன் இதில் 4 பகுதிகளை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்போ இந்த முதல் வசனத்தை வாசிங்க, நம்பர்ஸ் 4 வாசிங்க, 4-5 வாசிங்க. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலை இறக்கி அதினாலே சாட்சியின் பெட்டியை மூடி. ஆரோன் இந்த குடும்பம், ஆரோன் பார்க்கும் பொழுது ஆரோன் வந்து யார்? ஆரோன் அவனுடைய அப்பா பேர் என்ன? ஆரோனுடைய அப்பா பேர் வந்து அம்ரான். அம்மா பேர் என்ன? அம்மா பேர் ஜொகபேத். அப்படின்னா அவங்க பேர் என்ன? ஜொகபேத். ஆரோனுடைய மனைவி பேர் எலிஷபான்னு அர்த்தம் ஆரோனுடைய பேர். ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள்? கரெக்டாக 4 பிள்ளைகள். பேர் என்ன? இத்மார், அப்புறம் அபியூ. கரெக்டு. இத்மார், அபியூ, நாதாப், அபியூ. எப்படி சொல்லுங்க? நாதாப், அபியூ, எலியசர், இத்மார். இப்போ 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? தவறுகளை செய்தனால கர்த்தரவனை அடிச்சிடுறாரு. அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த 2 பிள்ளைகள் மூலமாக, எலியேசர் மூலமாக, இத்மார் மூலமாக தன்னுடைய தேவன் திட்டங்களை நிறைவேற்ற. நல்லா கவனிச்சிக்கிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணுது? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை தெரிந்து வச்சுருக்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்க யாரோ என்ன இசுத்துக்கிட்ட வந்துட்டாங்க, அப்படிலாம் உங்களை யாரும் இசுத்துக்கிட்டலாம் வரல. நீங்கள் வரணும்னு சொல்லி முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணார்? உலக தோற்றமாக இந்த உலகம் உருவாக்கப்படும் போதே முன்னாடியே உங்கள் பேரை எழுதி வச்சுக்கணும் பைபிள் சொல்லுது. நான் சொல்ல. ஹல்லேலூயா. உலகத்து உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்கள் பேர் என்ன இருக்கோ அந்த பேர் எப்படியாய் மாறுன்னு வேதாகமத்தில் எழுதி வச்சுருக்கு. இந்த வேதாகம் முழுவதும் வந்து நேற்று இன்று நாளை அது மாதிரி ஆண்டவர் எஸ்டர்டே டுடே ஃபார் எவர் அப்படி. அப்போ நான் வேதாகமத்தில் எல்லாமே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை சில பேரை வந்து நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்படின்னா அவர்கள் இந்த சட்டத்திட்டத்துக்குள் இல்லைன்னு அர்த்தம். சட்டத்திட்டத்துக்குள் இல்லைன்னு. சரி பாருங்கள். அப்போது இவர்கள் எப்படி இருக்கும்பொழுது சரி, அப்போ வந்து அவங்களுக்கு எத்தனை சிப்ளிங்ஸ்? அவங்களுடைய சகோதரி யார்? ஆரோனுக்கு சகோதரி எத்தனை பேர்? 2 பேர். வெரி குட். மிரியாம், சரி, மிரியாம் அண்ட் மோசஸ் 2 பேர் இருக்கிறாங்க. இது அவங்களுடைய குடும்பம். இதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை இந்த குடும்பத்துடைய பேர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா யாராவது உங்களை கேட்கும்பொழுது நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு யாராவது கேட்கும்பொழுது யாராவது ஒருத்தவங்க எனக்கு பைபிள் அது தெரிஞ்சுன்னா டக்குன்னு இதை எடுத்து விட்டிங்கன்னா, ஏங்க இதை வந்து ஆரோனுடைய ஒய்ஃப் பேர் நாங்கள் அப்படி கேட்டு பாருங்க, அதோட அவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவார். 4 பேர் சொல்லுங்க பாலாம் அப்படி சொல்லி பாருங்க, அவர் அது வாயை திறக்கும். அதெல்லாம் திரும்ப அந்த வசனங்களை கேட்க அவ எல்லாம் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவர். ஒவ்வொரு பேரும் கூட ஆண்டவர் தேவன் உங்களுக்கு எதை நிர்ணயிச்சிருந்தாரோ அந்த பேரை கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த குடும்பத்தை பிரிஸ்லி அப்படின்னா வந்து ஆசாரிய குடும்பமாக கர்த்தர் அழைக்கிறார். ஊழியம் செய்கிற குடும்பமாக தேவன் வந்து அழைக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இவங்க என்ன பண்ணணும்னா தே ஆர் கோயிங் டு பி a caretakers. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தை அவர்கள் என்ன பராமரிக்க வேண்டும். சபையை என்ன பண்ண வேண்டும்? இந்த ஆரோனும் அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டும்? பராமரிக்க வேண்டும். ஆரோனும் பிள்ளைகள் எல்லாத்தையும் பராமரிக்கணும். ப்ரொடெக்ஷன், பாதுகாக்க வேண்டும். ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? தன் ஆடுகளை பராமரிப்பான்.
மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? தன் ஆடுகளை பராமரிப்பான். பிறகு என்ன பண்ணுவான்? அந்த ஆடுகளை போஷிப்பான். பிறகு என்ன பண்ணுவான்? அந்த ஆடுகளை நியாயம் விசாரிப்பான். பிறகு என்ன பண்ணுவான்? அந்த ஆடுகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வான். அப்போ இந்த அருமையான ஆசாரியனுக்கு ஆண்டவர் தேவன் வேலைகளை கொடுக்கின்றார். நீ இப்போ வாசஸ்தலத்தை, அருமையான டேபர்னக்கில் ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ண வேண்டும்? நீ பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதை மற்ற இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போவதற்கு அது ஒப்பனையாய் சொல்லப்படும். நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம இந்த 7 வருஷங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? இந்த அருமையான 40 வருஷம் வனாந்தர பயணம் மாதிரி நம்ம எல்லா இடங்களுக்கும் சுற்றி வந்து இங்கே இந்த டேரா எப்போ எழுப்பு தெரியல. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்மளை வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கரமும் ஆசீர்வாதமும் தேவன் தயவும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிறார் என்பதை அது குறிக்கிறது. சரி, இவர்கள் என்னென்ன காரியங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவங்க 7 காரியங்களை அவங்கக்கிட்ட பொறுப்பு கொடுக்குறாங்க. யார் காரியங்களை? 7. 1 ஆர்க். இது பாருங்கள், இது தான் இது உடன்படிக்கை பெட்டி. இதுவெல்லாம் என்ன இருக்குது நமக்கு தெரியும். என்ன இருக்குது? மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், ஆரோனின் தள்ளிருந்த கோல், பிறகு 10 கற்பனைகள். இதெல்லாம் இதை தூக்கிக்கிட்டு அவங்க போவாங்க. இதை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். ஆண்டவர் தேவர் எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி, யெகோவா எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட படைப்புகள் ஓடி போகல, 1000 அவன் இஸ்ரவேல் நாம சொல்லுவோம் எர்பரோனிக்கல் திரும்பி வராங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்? போகிற இடங்களை கூட பெங்களூரில் எல்லாம் எழுந்து நில்லுங்கண்ணா, எல்லா ஊழியக்காரன் எழுந்துட்டா, மறுபடியும் சொல்லுங்கள் யெகோவா எழுந்தருளும், சத்துருக்கள் அப்படி சொன்ன எல்லாம் சொன்னாங்க. அல்லேலூயா. நாங்கள் அப்போ சில உபதேசத்திலும் அப்போ இப்போ நமக்கு உபத்திரவத்தில் என்னென்னலாம் தேவன் கற்றுக் கொடுத்தாரோ, இப்பொழுது கர்த்தர் தேவன் நம்ம சபை மூலமாக இந்தியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது இந்த வேலைக்கு என்ன பண்ணாங்க? அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு 2630 பேர், 2630 பீப்புளை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு எல்லா வேலைகளையும் செய்வதற்கு. அதில் முதல் காரியத்தை பார்க்கும்பொழுது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்கு யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு? அருமையான ஆரோன் குடும்பத்தை ஆண்டவர் அழைக்கிறார். அதுபோல் ஒரு சில பேரை சபையில் கர்த்தர் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஊழியங்களை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கற்பனைகளை கற்றுக் கொடுப்பார், தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் மியூசிக் வாசிக்கிறதுக்காக கொயர் டீம் இருக்குது, இவங்கெல்லாம் அருமையாய் பாடுகிறார்கள். அதுபோல் உங்களை எல்லோரும் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் பண்ணுறீங்க, வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வேலை செய்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டங்கள் தேவன் அவருக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அந்த கட்டுவதற்கான காரியங்களை கர்த்தர் செய்கிறத பார்க்க முடியும். சரி, இங்கே பார்க்கும்போது எக்ஸோடஸ் யாத்திரையாகம சாப்டரில் 26:31 வாசிப்போம். 26:30 வாசிங்க. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுறாரு. மோசேயை கர்த்தர் 40 நாட்கள் அங்கே மவுண்ட் சீனாய்க்கு கொண்டு போறாரு. அங்கே போயிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு கட்டு தருகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் என்ன பாட்டு பாடணும் கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ இவ்விதமாய் மலையின் உனக்கு அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மோசேக்கிட்ட கொண்டு போயிட்டு எப்படி ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும், ஒரு பில்டிங் கட்டும்பொழுது எப்படி இருக்க வேண்டும், பில்டிங் கட்டும்போது எப்படி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஆள் ஒரு பெரிய பங்களா வாங்கினானா, பெரிய வீடு வாங்கினானா. வீடு வாங்கிட்டு திடீர்னு அவனுக்கு தெரிஞ்சான் ஹோட்டலாக மாற்றிடலாம் அப்படின்னு ஹோட்டல்னு பேர் போட்டானா. பேர் போட்டு எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் பண்ண அந்த லிஃப்ட்லாம் வைக்கிற அளவுக்கு அந்த ஹைட்டுக்கு பத்த மாட்டுது. ஹைட்டு பத்த லிஃப்ட்டு சரியாக வைக்க முடியல, பாத்ரூம்ஸ் சரியாக வர மாட்டேது, காரிடார் கரெக்டாக வரும்போது வீட்டில் சின்ன ஹால் இருக்கும். அப்போ லாபி ஏரியா ஹோட்டல் ரொம்ப பெருசாக இருக்குமே, இதெல்லாம் பார்த்தும்போது கடைசியில் அந்த திட்டத்தை கைவிட்டானா. அப்போது என்ன குறிக்குதுன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்துக்கு வேண்டிய பேட்டர்ன் சொல்லுவாங்க, மாதிரி படம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஆனால் தன்னுடைய வாசஸ்தலத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசேக்கு கற்றுத்தருகிறார்.
அவரே பிளான் போட்டு கொடுக்குறாரு, இப்படி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கே வந்து அந்த என்னது வந்து ஆல்டர் இருக்கணும், எங்கே அந்த வந்து இது பரிசுத்தலம் இருக்கணும், எங்கே மகா பரிசுத்தலம் இருக்கணும், எங்கே பிரகாரம் இருக்க வேண்டும், இதை எல்லாத்தையும் மாதிரியின்படியே. அப்போ சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய மாதிரியின்படி இருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு சபையை மாற்ற முடியாது. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதுபோல் அந்த சபை காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வருகிறார். சரி, அடுத்தது பார்க்கும்பொழுது இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண. நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்து பாருங்க, 4ஆம் என்ன பண்றோம், அவர் என்ன ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணுவாயாக சொல்லிடுறாரு. பிறகு அந்த திரைச்சீலை எப்படி உண்டு பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் என்ன செய்கிறார், அது எல்லாவற்றையும் காமிக்கிறார். ஒரு டெய்லர்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு போய் துணியை கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த டெய்லர் என்ன பண்ணுவார், அளவை எடுத்து தச்சிருவார். சரிம்மா, நீங்கள் துணி கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன நூல் போட்டிருக்கு தெரியுமா உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்பாரா? கேட்க மாட்டார். இந்த கலர் வந்து எனக்கு பிடிக்கலம்மா அவன் சொல்ல மாட்டார். அவன் நீ போனால் கடமைக்கு என்ன பண்ணுவான், வெட்டி ஒன்று ஒரு வழி ஆக்கி, ஒன்றையும் வெட்டி ஒரு வழி ஆக்கி, கச்சா அமைச்சர் எங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்கும், கடைசியில் போட முடியாத மாதிரி செலுத்திடுவான். அந்த மாதிரி வந்து செய்யணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் பார்த்துங்க, எவ்வளோ கரெக்டாக பண்ணுறாங்க, அக்குரேட்டாக பண்ணுறாங்க பார்த்துங்க. அது வந்து சாதாரண இவங்க தைக்கிறது ரெடிமேடு கரெக்டாக இருக்குது, அவ்வளோ கரெக்டாக ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணுறா பாருங்க. அப்படி அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போது அவங்க அதையுமே கவனிக்கிறதுல பாருங்கள். அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. உலகம் எப்படி வந்து வெளித்தோற்றத்தை பார்க்குது, உலகம் எப்படி பார்க்குது. நீங்கள் என்ன காரில் வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் போனால் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறவன் என்ன காரில் வந்தீங்கன்னு கேட்குறான், இவனுக்கு அதுக்கு என்னம்மா சம்பந்தம், வெளி தோற்றத்தை பார்க்க. ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, நம்ம உள்ளங்களை பார்க்குறார். நம்முடைய உள்ளங்களை பார்க்க. ஆண்டவர்கிட்ட சமுத்திரம், ஆண்டவரே நான் எம்ஏ படிச்சிருக்கேன் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்து எங்களுக்கு இந்தியாவில் எங்கள் ஜாதி தான் பெரிய ஜாதி ஆண்டவரே, எனக்கு கேன்சர் இருக்கு, என்னை குணப்படுத்துக்கு நம்ம குணப்படுத்துவாரா? குணப்படுத்த மாட்டார். உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்பார். ஹல்லேலூயா. உலகம் எப்படி பார்க்கும், உன்னுடைய கெப்பாசிட்டியை பார்த்து உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் அப்போலோ, இப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் உங்களுடைய தோற்றத்தை அல்ல, உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். எந்த அளவுக்கு நீ கதறி அழுற, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நீ வர, ஹல்லேலூயா.